வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சென்னை மற்றும் தமிழகம் முழுவதும் போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளது. தமிழக டிஜிபி அறிவித்துள்ளார். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஒட்டுமொத்த தமிழகமும் மே 4ஆம் தேதி முடிவுகள் என்னவாக மாறப்போகிறது, அடுத்த முதல்வர் யார் என்பது ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவை திரும்பி பார்க்க வகையில் அமைந்துள்ளது. மேலும் ஏற்கனவே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் திமுகவிற்கு எதிராக இருப்பதால் பதற்றமான சூழ்நிலைகள். திமுக தோல்வியடைந்தால் என்ன செய்வார்கள் என்பது நாம் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். இதனால் எந்த ஒரு காவல் அதிகாரியும் ஒட்டுமொத்தமாக மே 4ஆம் தேதி விடுமுறை எடுக்கக்கூடாது. ஒட்டுமொத்த தமிழகத்திலும் பாதுகாப்பை அதிகப்படுத்த வேண்டும். தற்பொழுதே அதிமுக வெற்றியடைந்ததற்கான அறிகுறிகள் அவர்களிடம் தெரிய வருகிறது. மேலும் ஔவை சண்முக சாலையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாளிகையில் முழுவதுமாக தற்பொழுது பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வெற்றி விழாவாக மே 4ஆம் தேதி ரிசல்ட்டில் அங்கு கோலாகலமாக கொண்டாட்டங்கள் ஏற்படும். எடப்பாடியார் முதல்வராக மே 9ஆம் தேதி பதவியேற்பார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் ஒவ்வொரு துறைக்கும் கூடுதலாக செயல் அதிகாரிகள், ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமனம் செய்வதற்கான ஒரு லிஸ்டே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைக்கு சென்றிருக்கிறது. நிச்சயம் திமுக 2வது முறை ஆட்சி அமைப்பது மிகப்பெரிய கடினம்தான் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இதனால்தான் கூடுதலாக சுமார் 1 லட்சம் போலீசார் பணியில் இருக்க வேண்டும். தமிழகம் முழுவதும் போலீஸ் குவிக்கப்பட்டு சிக்கலான தொகுதிகளில் கூடுதலாக 10,000 போலீஸ் குவிக்கப்படும். சென்னையில் மட்டும் 20,000த்திற்கு மேற்பட்ட போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாமல் இருப்பதற்கே இந்த ஏற்பாடுகள் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. திமுக தோல்வியடைந்தால் 3 முக்கிய நிகழ்வுகள் நடக்கும். மீண்டும் வாக்குகளை எண்ண வேண்டும் என்று பிரச்சனையில் ஈடுபடுவார்கள். 2வது, தமிழகம் முழுவதும் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் காவல்துறையினர் செயல்பட வேண்டும். 3வது, ஸ்டாலின் அவர்கள் சட்டையை கிழித்து கொண்டு சட்டசபையில் இருந்து ஓடி வருவார். இதுதான் நடக்கும் என்று எடப்பாடி தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளது. வெற்றி வாய்ப்பு நிச்சயம் திமுகவிற்கு கிடையாது. அதிமுக தலைமையிலான ஆட்சி அமைக்கும் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. நண்பர்களே, அடுத்த முதல்வர் யாராக இருந்தால் தமிழக மக்கள் பொருளாதார ரீதியாக வளர்ச்சியடைவார்கள் என்பதை கமெண்டில் கூறுங்கள்.